வணக்கம். இப்போ பேஸ் பெயலர் ரிலே வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு செலக்ட் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன், ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு 3 நார்மல் ரிலே எடுத்திருக்கேன். இந்த ரிலே வச்சு தான் பேஸ் பெயலர் ரிலே வயரிங் கனெக்ஷன் பண்ண போகிறேன். டெஸ்டிங்காக 3 சிங்கிள் போல் எம்சிபி எடுத்திருக்கேன். இது டெஸ்டிங்காக, ஒரு நியூட்ரலுக்காக ஒரு சிங்கிள் போல் எம்சி ஒன்று எடுத்திருக்கேன். அதை பார்க்கலாம். இதை வச்சு கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்டாக்டோட ஏட்டுக்கும் ரிலேவோட ஏட்டுக்கும் நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட ஏ2வையும் கான்டாக்டரோட ஏ2 ரிலேவோட ஏ2 ரெண்டையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். கான்டாக்டரோட ஏ2வையும் ரிலேவோட ஏ2வையும் லூப் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து செகண்ட் ரிலேவோட ஏ2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா செகண்ட் ரிலே ஏ2வையும் மூணாவது ரிலே ஏ2வையும் லூப் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலே ஏ2வையும் மூணாவது ரிலே ஏ2வையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா மூணாவது ரிலே ஏ2ல இருந்து ஒரு வயர் எடுத்து எம்சிபி சிங்கிள் போல் எம்சிபியோட அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது நியூட்ரல். கான்டாக்டரோட ஏ2 ரிலேவோட ஏ2ல நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா பேஸ் கனெக்ட் பண்ணலாம். இந்த 3 ரிலேக்கு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏ1ல. அதை ரெட் பேஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்து ரிலேவோட ஏ1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலே ஏ1ல கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா எல்லோ பேஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு செகண்ட் ரிலேவோட ஏ1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலேவோட ஏ1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ப்ளூ பேஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்து மூணாவது ரிலேவோட ஏ1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ 3 ரிலேக்கு செப்பரேட் பேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ரெட் பேஸ், எல்லோ, ப்ளூ பேஸ். அடுத்ததா கண்ட்ரோல். இந்த 3 பேஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரெட் பேஸ் எடுத்துக்கிறேன். ரெட் பேஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்து ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிட்டு ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்ததா ஃபர்ஸ்ட் ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்ததா என்ஓல இருந்து ஒரு அவுட் எடுத்து ரிலேவோட என்ஓ நார்மல் ஓபன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து என்ஓல இருந்து ஒரு வயர் எடுத்து திரும்பி செகண்ட் ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்ததா செகண்ட் ரிலேவோட என்ஓல இருந்து ஒரு வயர் எடுத்து செகண்ட் ரிலேவோட என்ஓல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு மூணாவது ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. மூணாவது ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அப்படியே சீரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மூணாவது ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணியாச்சு.
அடுத்ததா வந்து மூணாவது ரிலேவோட NO இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்து ஒரு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் சுவிட்சோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து செலக்ட் சுவிட்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட A1. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இண்டிகேஷன் லேம்ப் வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் பேஸ் லைன் வந்து பவர் வயரிங் பண்ணிக்கலாம். அதை வந்து பிரேக்கர்ல இருந்து பிரேக்கரோட இன்புட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். பிரேக்கரோட இன்புட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து கான்டாக்டருக்கு வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து டெஸ்டிங்காக. அடுத்ததா வந்து நியூட்ரல் இன்புட்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து கான்டாக்டர்ல வந்து நான் இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மோட்டருக்கு பதிலாக ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வச்சு டெஸ்டிங் பண்ணுறேன். இப்போ வாங்க ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 3 பேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரேக்கரை ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே மோட்டர் ஓட ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஆன்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு பேஸை வந்து நான் கட் பண்ணுறேன். ரெட் பேஸை வந்து ஆஃப் பண்ண உடனே மோட்டர் வந்து ஆஃப் ஆயிருச்சு. திரும்பி ஆன் பண்ண உடனே ஆன் ஆயிரும். திரும்பி நான் வந்து எல்லோ பேஸை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆயிருச்சு. இப்போ அடுத்து ப்ளூ பேஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த பேஸ் பில்லர் ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பேஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலே A1ல கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ரிலேக்கு வந்து எல்லோ பேஸ்ல வந்து A1ல கனெக்ட் பண்ணியாச்சு. மூணாவது ரிலேக்கு வந்து ப்ளூ பேஸ் A1ல கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கண்ட்ரோல்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிட்டு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்ததா NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செகண்ட் ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ரிலேயோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து மூணாவது ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணியாச்சு. மூணாவது ரிலே காமன்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சில வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் சுவிட்சோட அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1ல வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இது அதோட வயரிங். இப்போ நான் 3 பேஸ் ஆன் பண்ணோன்னே இந்த 3 ரிலே வந்து ஆன் ஆயிரும். இப்போ காமன்ல இருக்கிறது வந்து காமன்ல வந்து ஒரு பவர் கனெக்ட் பண்ணியிருக்கு. காமன்ல வந்து ஒரு கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணியிருக்கு. அது பார்த்தீங்கன்னா NO இருக்கிறது NC ஆகி ரிலேவோட ஃபர்ஸ்ட் ரிலே வந்து NO இருக்கிறது NC ஆகி திரும்பி செகண்ட் ரிலேக்கு வந்து காமனுக்கு வந்து பவர் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் ரிலேவோட NO வந்து NC ஆகி மூணாவது ரிலேக்கு வந்து காமன்ல வந்து பவர் கனெக்ட் ஆகும். மூணாவது ரிலேவோட NO வந்து NC ஆகி செலக்ட் சுவிட்ச் வழியாக கான்டாக்டருக்கு வந்து A1க்கு போயிடும். இது வந்து சீரிஸ் கனெக்ஷன். கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து ரிலே வழியாக வந்து சீரிஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு ரிலே வந்து பவர் வந்து ஒர்க் ஆகலைன்னா அதே மாதிரி ஒரு ரிலேவோட A1க்கு வந்து பவர் வந்து இங்கே கனெக்ட் ஆகலைன்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். இதுதான் அதோட வயரிங் கனெக்ஷன். இதுதான் அதோட கனெக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.